أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, அவனுடைய மிக பெருமருளால் சிறப்புமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் ஒரு வருட காலமாக பாலஸ்தீன மக்கள் சொல்லலா துயரங்களை அனுபவித்திருக்கிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் சமூக வலைதளங்களின் மூலமாக நாம் எல்லாம் கண்டு வந்திருந்தோம். அந்த மக்களுக்கு ஒரு விடுவு காலம் வராதா? அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட மாட்டார்களா என்றெல்லாம் ஏங்கி தவித்து கொண்டிருந்த ஒரு காலம், ஒரு வருட காலம் கழிந்து ஓடிவிட்டது. இந்த ஜனவரி 7ஆம் தேதியில இருந்து 10 நாட்களாக இஸ்ரேலுக்கு யார் ஆயுதங்களை கொடுத்து பாலஸ்தீனத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி முழுமூச்சாக செயல்பட்டார்களோ அந்த அமெரிக்கா 10 நாட்களாக நெருப்பில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் தான் சமூக ஊடகங்களின் வாயிலாக பார்த்து வருகிறோம். இந்த நேரத்தில் முஸ்லிமாக இருக்கிற நம்முடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு சில விஷயங்களை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஜனவரி 7 இருந்து 10 நாட்களாக கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சலிஸ் என்று சொல்லப்படுகிற 2 பகுதிகளில் 5 இடங்களில் நெருப்பு அணையாமல் பற்றி கொண்டிருக்கிறது என்று சமூக ஊடகங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. பாலிசைடஸ் என்று சொல்லப்படுகிற இடத்துல
9596 ஹெக்டர், அதாவது ஏக்கர் கணக்கில் சொல்லுவதாக இருந்தால் 23,713 ஏக்கர் நிலங்கள் நெருப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, நெருப்பில் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஈட்டன் என்று சொல்லப்படுகிற இடத்துல 5712 ஹெக்டர் நிலங்கள் நெருப்பினால் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏக்கரில் சொல்வதாக இருந்தால் 14,117 ஏக்கர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஹேஸ்ட் ஃபயர் என்று சொல்லப்படுகிற இடம் 323 ஹெக்டர் 799 ஏக்கர். ஆட்டோ என்று சொல்லப்படுகிற இடத்துல 24 ஹெக்டர் 61 ஏக்கர். லிட்டில் மவுண்டன் என்று சொல்லப்படுகிற இடத்துல 12 ஹெக்டர், அதாவது 30 ஏக்கர் நிலங்கள். இவ்வளவு இடத்துல மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 23,713, 14,117, 799, 61, 30 இத்தனையும் டோட்டல் போட்ட எவ்வளவு வருமோ அவ்வளவு காடுகள் நெருப்பினால் அழிக்கப்பட்டு அதை அழிக்க முடியாமல் இன்னும் திணறிக் கொண்டிருக்கிறது என்று அமெரிக்காவில் இருந்து வருகிற செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறது. லிட்டில் மவுண்டன் என்று சொல்லப்படுகிற இடத்துல அது மலைப்பகுதி என்ற காரணத்தினால் இன்னுமே அங்கு என்ன செய்யப்படல, அழிப்பதற்குண்டான நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு கூட தோல்வியுற்றார்கள், முடியல என்று சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் அமெரிக்கா பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அங்கு நெருப்பினால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கி இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல ஃபேஸ்புக்கின் மூலமாக, ட்விட்டரின் மூலமாக ஒரு செய்தி வெளிப்பட்டது. என்ன, அங்கே காசாவிலே சிறு குழந்தைகள் எல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு அங்கே இருக்கிற நடிகன், யார், ஜேம்ஸ் வுட் என்று சொல்லப்படுகிற நடிகர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பேட்டி கொடுத்திருந்தான். போதாது, நடக்கட்டும், நிறுத்த வேண்டாம் என்றெல்லாம் பேட்டி கொடுத்திருந்த செய்தியை நம்மால் பார்த்தோம். என்ன சொன்னார்கள்? இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது பாம்பை போட்ட பொழுது, கலவரங்களை கட்டவிழ்த்து விட்ட பொழுது அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? கில் த நாள், கில் த நாள், எல்லாத்தையும் கொண்டு முடித்து விடு என்றுதான். அந்த குழந்தைகள் கதறிக்கொண்டிருக்கும் பொழுது, நெருப்பினால் அந்த பாம்பை போட்டு பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த அங்கே இருக்கிற அந்த நடிகன், ஹாலிவுட் நடிகன் சொன்ன செய்தி என்ன? எல்லாற்றையும் கொண்டு விடுங்கள், நிறுத்தவே வேண்டாம், நடக்கட்டும் என்று சொன்னவன் இன்றைக்கு அவனுடைய வீடு அங்கே இருந்து இங்கே கலிபோர்னியாவில் பட்டு நெருப்புக்கு இரையாகி எல்லாமே அழிந்து போயிருக்கிறது. இப்பொழுது மீடியாக்களே என்ன சொல்லுகிறான்? தலையிலே கையை வைத்துக் கொண்டு சொல்லுகிறான், போர் நிறுத்த வேண்டாம். போர் என்ன சொன்ன? ஆரம்பத்தில் சொன்னது என்ன? நோ 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 சீஸ் ஃபயர், போர் நிறுத்த வேண்டாம், நோ காம்ப்ரமைஸ், சமரசம் வேண்டாம், நோ ஃபோர்கிவன்ஸ், மன்னிப்பே கிடையாது, எல்லாம் தொடருங்கள் என்று சொன்னவன் இன்றைக்கு தன்னுடைய வீடு போன உடனே தலையிலே கையை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற நிகழ்வுகள் இன்றைக்கு மீடியாக்களின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியில நமக்கு பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை பற்றி தெரிந்தவர்கள், மறுமையை பற்றி புரிந்தவர்கள், இந்த உலகம் பெரிதல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடிய மக்கள் அந்த மக்கள் பொறுமையாக இருந்ததனுடைய விளைவு 2-3 நாட்களாக செய்தி என்ன தெரியுமா? சமரச ஒப்பந்தத்திற்காக வேண்டி அமெரிக்கா தலையிட்டு அது சமரச ஒப்பந்தம் செய்ய போகிறது என்று சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன மக்கள் 1 வருட காலம் அனுபவித்த வேதனைகளுக்கும் துன்பத்துக்கும் பகரமாக அந்த மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிற வாய்ப்பாக அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு சமரச உடன்படிக்கைக்கு கையெழுத்தாக போகிறது. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஊரை விட்டு காலி செய்து நிம்மதி இல்லாமல் தன்னுடைய வீடும் எரிந்து நாசமாகி விடுமோ என்று பயந்து நடுங்கி இருக்கிற ஒரு காலத்திற்கு அந்த மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள். நேர் தலைகளாக மாறி இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இயற்கையான ஒரு குணாதிசயம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு என்ன பழக்க வழக்கம்? அல்லாஹ்வுடைய இயற்கையான குணாதிசயம் என்ன தெரியுமா? ஒரு ஊரை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால் அந்த ஊரில் ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் ஒரு கிராமத்தை அழிப்பதாக அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் நல்லவர்களாக கெட்டவர்களும் கலந்து வாழுகிற அந்த ஊரில் அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? நல்லவர்களே அல்லாஹ் போக சொல்லுவான், கெட்டவர்களை மட்டுமே அல்லாஹ் அழித்து வந்தான்.
ஆதாரம் என்ன? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கௌம் இணை வைப்பு சிந்தனையில இணை வைப்பிலே தலை மிகைத்திருந்த அந்த சமூகம், அந்த சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்த பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் தன்னை சார்ந்த ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கப்பல் செய்து அதிலே ஏறி பயணம் செய்து பாதுகாப்பாக சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை அடியோடு அழித்து நாசமாக்கினான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். என்ன துஆ செய்தார்? யா அல்லாஹ், உன்னுடைய பிடியை, உன்னுடைய கோபத்தை இந்த உலகத்திலே அழிவின் மூலமாக காட்டிவிடாதே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார். உன்னுடைய கோப பார்வையை இந்த சமூகத்தை அழிப்பதாக இருந்தால் இந்த சமூகத்தை கோபத்தை அழித்து விடாதே என்று சொன்னார்கள். அதனால்தான் இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரர்கள் இருந்த போது, குஜராத், காஷ்மீர் போன்ற இடங்களில் இவ்வளவு பெரிய அக்கிரமங்கள் கட்டவிழ்த்து விட்ட போது கூட இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய வேதனையை அழிவின் மூலம் காட்டிவிடாதே என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அதனால் தான் இந்த உலகத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் எவ்வளவு பெரிய அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அமெரிக்காவில் நடக்கிற இந்த தீ விபத்து, இந்த நெருப்பு, இந்த காட்டு தீ, அதன் மூலம் நமக்கு பெறுகிற பாடம் என்ன என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? 2வது அத்தியாயத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். 2வது அத்தியாயத்தினுடைய 164வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். வல்லைலி வன்னஹாரி வஹ்திலாஃபில் லைலி வன்னஹாரி வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌத்திஹா வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பத்தின் வதஸ்ரீஃபிர் ரியாஹி வஸ்ஸஹாபில் முஸخرி பைனஸ் ஸமாஇ வல் அர்தி லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் ஒரு அத்தாட்சி இருக்கிறது. இரவு பகலை மாறி மாறி வர செய்வதிலும் அல்லாஹ்விடத்தில் அத்தாட்சி இருக்கிறது. அடுத்து வானத்திலே இருந்து மழையை பொழிய செய்வதும், அதில் இருந்து தாவரங்களை முளைய செய்வதிலும், நீரின் கப்பல் பிரயாணம் செய்வதிலும், இதில் காற்றை மேற்கு தெற்கு என்று மாறி மாறி வீசவே வைப்பதிலும், வானத்திற்கும் பூமியிலும் மத்தியில் மேகங்களை அல்லாஹ் வைத்திருப்பதிலெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இதையெல்லாம் செய்வது நான் தான். இதையெல்லாம் செய்வது யார்? நான் தான். நீங்களாக இரவு பகலை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. வானத்தில் இருந்த மழையை பொழிய செய்ய முடியுமா? முடியாது. இந்த உயிர் பிராணிகளை வளர செய்ய முடியுமா? முடியாது. காற்றை வீச வைக்க முடியுமா? முடியாது. எல்லாவற்றையும் செய்வோன் யார் தெரியுமா? நான் தான் செய்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான். இந்த ஆயத்தை நீங்கள் அமெரிக்காவில் காற்றின் மூலமாகத்தான் நெருப்பு இந்த அளவிற்கு விசாலமாக பல ஊர்களை அழித்திருக்கிறது என்று வீடியோக்களில் பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் இந்த ஆயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தான் காற்றை அங்கும் இங்குமாக வீச வைக்கிறான். அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்கிறான் என்கிற அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. பல வருடங்களாக அந்த கலிபோர்னியா மாகாணத்தில் மழையே பெய்யலையாம். மழையே பெய்யாமல் வறண்ட பிரதேசமாக இருந்தது. சமீபமாக ஒரு வருடத்திற்கு முன்னால் தான் அதிகப்படியான மழைகள் பெய்து எல்லா செடிகளும் தழைத்து மிகவும் செழிப்பாக இருந்து எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக வைக்க வைத்தான் அல்லாஹ். அதற்கு பிறகு திரும்ப வளர்ந்ததற்கு பிறகு பசுமை பிடித்ததற்கு பிறகு திரும்ப காய்ந்து போய்விட்டது. அந்த காய்ந்தது நெருப்பு ஆளி கத்துவதற்கு எல்லா பக்கமும் காசு விழும் பொழுது, காற்று வீசும் பொழுது எல்லா ஊர்களையும் அழிப்பதற்கு ஏதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி வைத்து விட்டானோ என்று யோசிக்கிற அளவிற்கு அந்த எல்லா மரங்களும் உணங்கி காய்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறது. அதனால் தான் அந்த நெருப்பு பல ஊர்களிலையும் பற்றி பிடித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்றால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடாகத்தான் அந்த நெருப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு கட்டத்தில் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த இடத்திலே அல்லாஹ் எல்லாவற்றையும் அழித்து விட்டானே என்று சொல்லி ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அங்கே நல்லவர்களும் இருக்கிறார்களே என்று கேட்கிறார்கள்.
நல்லவர்களும் இருக்கிறார்களே என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்கனவே பிரார்த்தனை புரிந்திருக்கிறார், உன்னுடைய தண்டனையை பொதுவாக அழிவின் மூலமாக காட்டிவிடக் கூடாது என்று. அதனால் ஆயிஷா அம்மையார் அவர்கள் கேட்டார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்களே, அழிவை வரும் பொழுது நல்லவர்களும் சேர்ந்து பாதிப்பார்களே என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருடைய எண்ணத்திற்கு ஏற்ப மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள். நல்லவங்களாக இருந்தாலும் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ, நீயத்து எப்படி இருக்கிறதோ, அதற்கு ஏற்றால் போல அவர்கள் மறுமையில எழுப்பப்படுவார்கள், அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய வேதனை வரும் பொழுது அல்லாஹ்வுடைய பிடி அல்லாஹ் பிடிக்கவே மாட்டான், விட்டு விடுவான், எல்லாவற்றையும் அப்படியே விட்டு விடுவான். நல்லவர்கள், கெட்டவர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவிகள், சிறந்தவர்கள், தாயிகள் எல்லாரும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு விடுவான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடிக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் நாடிவிட்டான் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய பிடி எப்படி இருக்கும் என்பதை 11வது அத்தியாயம் சூரத்து ஹூத் என்று சொல்லப்படுகிற அத்தியாயத்தினுடைய 102வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறான். அல்லாஹ் எல்லாவற்றையும் விட்டு விடுவான். விட்டுவிட்டு கடைசியாக அல்லாஹ் பிடிக்கும் பொழுது வகதாலிக அஹது ரப்பிக இதா அஹதல் குர்ஆன் வஹிய லாலிமத்துன் இன்ன அஹதஹு அலீமுன் ஷதீத். சில ஊர்களை அவை அநியாயம் செய்து கொண்டிருக்க வேதனையை கொண்டு அவன் பிடித்தால் உம்முடைய இறைவனின் பிடி இப்படித்தான் இருக்கும், நிச்சயமாக அவனுடைய பிடி வேதனை மிக்கதாக மிக கடினமானதாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ் விட்டு விடுவான். பிடிக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அவனுடைய பிடி கடுமையாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்த்தால் 89வது அத்தியாயம் வல் ஃபஜ்ர் வலையாலின் அசெண்ட் ஆரம்பிக்கிற அத்தியாயத்தை பார்த்தால் அல்லாஹ் சொல்லுவான், ஆது சமூது என்ற அந்த சமூகத்தை விட வல்லரசு என்று சொல்லுகிற வலிமை மிக்க நாடு மனிதர்கள் என்று சொல்லுகிற நபர்களை இந்த உலகம் பார்க்கவே முடியாது. ஆது சமூது என்று சொல்லப்படுகிற அந்த சமூகம் எப்படி வீடை கட்டியது தெரியுமா? இந்த பள்ளி வாயில ஒரு வருஷ காலமா கட்டிட்டு இருக்கிறோம். ஆது சமூது இருந்திருந்தால் அவருடைய கையில கொடுத்திருந்தா ஒரு வார காலம் கூட தேவை இருக்காது. மலைகளை குடைந்து பாறைகளை குடைந்து வீடுகளை அமைக்கிற அளவிற்கு பொருட்கள் தேவையில்லை, ஆயுதங்கள் தேவையில்லை. கைகளாலேயே பாறைகளை ஓட்ட போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி அங்க குடியிருக்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகப்படியான ஆரோக்கியத்தை கொடுத்த சமூகம் ஆது சமூகம். அந்த சமூகத்தை விடவா வல்லரசு? இந்த உலகத்துல அமெரிக்காவை விட வல்லரசு யாருமே இல்லை என்று பேசப்படுகிறது. நம்மை பொறுத்தவரை ஆது சமூகத்துக்கு முன்னால் அமெரிக்கா மண்டியிட வேண்டும், ஒன்றுமே இல்லை, கால் தூசிக்கு சமம். ஆது சமூது என்று சொல்லப்படுகிற அந்த சமூகத்தை விடவா நீங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஃபிரௌனையே என்னான்னு கேட்டு போட்டான் அல்லாஹ். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க வல்லரசு தான் ஆது சமூது. அவர்களுக்கு முன்னால் இவர்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஆது சமூதை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்தான். அவ்வளவு பெரிய வல்லமை மிக்க சமூகத்தை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிற இடம் தெரியாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பிடி வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையான அடிப்படையில் பிடிப்பான் என்பதை சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தை புரட்டி பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கிராமவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். 21வது அத்தியாயத்தினுடைய 11லிருந்து 17 வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து பல விஷயங்களை சொல்லி வருகிறான். வகம் கசம்னா மின் கரியத்தின் கானத்து லாலிமத்துன் வ அன்ஷஅனா பாதஹா கௌமன் ஆகிரீன். அநியாயம் செய்து கொண்டிருந்த எத்தனையோ ஊர்களை நாம் அழித்தோம். அதற்கு பின் அங்கு வேறு எந்த சமூகத்தையும் நாம் அதற்கு பிறகு வேறு சமூகத்தை நம்ம அங்க உண்டாக்கணுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு ஊரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த ஊரில் அப்படி ஒரு சமூகம் இருந்ததா என்று கேட்கிற அளவிற்கு வேற ஒரு சமூகத்தை அல்லாஹ் உண்டாக்கிடுவான். இருக்கிற இடம் தெரியாமல் அல்லாஹ் ஆக்கிடுவான் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்.
ஒரு முன்னறிவிப்பு வருகிறது, கடுமையான காற்று வீச போகிறது என்ற செய்தி வந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே எல்லாரும் மேலே எழுந்திருச்சிடாதீங்க, கீழே குமிஞ்ச உட்காருங்க, கடுமையான காற்று வர போகிறது என்று சொன்னார்கள். மக்கள் சும்மா இருப்பாங்களா? அதில் இருக்கிற ஒருவர் எழுந்தார். அப்படி ரசூல் சொன்னாங்க, என்னதான் இருந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எழுந்த உடனே அவர் போன இடம் தெரியாமல் காற்று வீசி காற்றில் கொண்டு அடிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ரசூல் என்ன சொன்னாங்க? காற்று வீச போகிறது, குமிஞ்சு உட்காருங்க, யாருமே நிமிர்ந்து உட்காராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் எழுந்து அப்படி என்னதான் நடக்கும் என்று தலையை நிவர்த்தித்தான் பார்க்கிறார். அதன் காற்றினுடைய வேகம் என்ன நடந்தது என்றால் அவர் எங்கே போனார் என்றே தெரியாமல் அடித்து செல்லப்பட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப மக்காவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த தாயிஃபில இருந்து அபிசீனியா போகக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா இதற்கு முன்னால் நடந்திருக்கிற அக்கிரமம் செய்த அக்கிரமக்காரர்களை அழித்த ஊர்களை நம்மால் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊரை மையப்படுத்தி சொன்னார்கள், அது வழியாக யாராவது சென்றால் நம்மளா இருந்து என்ன செய்வோம்? போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அடுத்து ஷேர் பண்றதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யாராவது அது வழியாக போக வேண்டிய சூழ்நிலை உருவானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த இடத்துல அதிகமான நேரம் நிற்காதீர்கள், சீக்கிரமாக கடந்து போய்விடுங்கள். என்ன காரணம் என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கப்பட்ட இடம், அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கப்பட்ட இடம், அந்த இடத்துல நீங்கள் நிற்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது என்றால் கடுமையான முறையில் அல்லாஹ் பிடித்து விடுவான். ஃபலம்மா அஹசு பாசனா இதாகும் மின்ஹா யஸ்குலூன், அவர்கள் தமது வேதனையை உணர்ந்த போது அவர்கள் அங்கிருந்து வரைந்தோடலானார்கள். அல்லாஹ் ஒரு கிராமத்தின் மீது அல்லாஹ் வேதனை இறக்கிறான். இறக்கிய உடனே அல்லாஹ்வுடைய வேதனை வந்த உடனேயே அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். வலா தர்குலு இர்ஜிஉ இலாமா உத்ரிஃப்தும் ஃபீஹிமா ஃபீஹி வ மசாகினக்கும் லஅல்லக்கும் துஸ்அலூன், விரைந்து ஓடாதீர்கள். அல்லாஹ் பதில் சொல்கிறான், எங்க ஓடுறீங்க? ஓடாதீங்க, திரும்ப நீங்க வாங்க, சுகபோகமாக எந்த வீட்டில் நீங்கள் இருந்தீர்களோ அதே இடத்துக்கு நீங்க திரும்ப வாங்க, ஓடாதீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். காலு யா வயலனா இன்னா குன்னா லாலிமீன், மேலும் அவரை எங்கள் கேடு, நாங்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்களாக இருந்தோம் என்று அவர்கள் வருத்தத்தோடு புலம்பிக் கொண்டே ஓட ஆரம்பித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபமா ஜாலத் தில்க தஅவாஹும் ஹத்தா ஜஅல்நாஹும் ஹஸீதன் ஹாமிதீன், அல்லாஹ் சொல்லுகிறான், அறுவடை செய்யப்பட்ட வயலில் எப்படி ஓடி ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவர்களோட அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அறுவடை செய்யப்பட்ட வயலில் அரித்தாள்கள் அழிவதை போல அவர்கள் நாம் ஆக்கும் வரை அவருடைய கூப்பாடு நீங்காமல் இருந்தது. அல்லாஹ் என்ன செஞ்சா? நெருப்புல போட்டு எரிக்கிற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அறுவடை செய்யப்பட்ட நெல் அறுவடை செய்து விட்டால் நெல் கதிர்கள் எப்படி இருக்கும்? வெயிலே உணங்கி காய்ந்து போய் விட்டது என்றால் அது எரிந்தால் எப்படி நெருப்பு இருக்குமோ அதனை போல அவர்கள் சுட்டெரிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிற வரைக்கும் அவர்கள் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்ல வமா பைனஹுமா லாகிபீன், அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், மேலும் வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இடையே இருப்பவற்றையும் விளையாட்டுக்காக நாம் படைக்கல. இது ஒரு சில அறிஞர்கள் சொல்லுகிறார், இந்த ஆயத்தை மொழியாக்கம் செய்து படிப்பதை விட அரபியை புரிந்து அதனுடைய அர்த்தத்தோடு நீங்கள் படித்தால் இதனுடைய விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தெளிவாக புரியும் என்று சொல்கிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டு இந்த வசனத்தை நீங்கள் தமிழால் மொழியாக்கம் செய்யப்பட்டு தமிழில் படிப்பதை விட அந்த அரபியில இருக்கிற அந்த அரபி வாசகத்திற்கு எந்த அளவிற்கு உயிரோட்டம் இருக்குமோ அந்த உயிரோட்டத்தோடு படித்தால் இன்னும் நீங்கள் அதிகமாக இதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள். வமா ஹலக்ன ஸமாஅ வல் அர்ல, அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் வமா பைனஹுமா லாகிபீன், வீணுக்காக விளையாட்டுக்காகவெல்லாம் வானம் பூமி இடையில இருக்கிற எதையும் அல்லாஹ் விளையாட்டுக்காக படைக்கல அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களை அழித்ததற்கு பிறகு சொல்லுகிறார். பாருங்கள், அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை வருகிறது என்றால் ஆரம்ப காலத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கும் பொழுது நல்லவர்களை காப்பாற்றி கெட்டவர்கள் மீது மட்டுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை இறக்கி வந்தான்.
அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை புரிந்தார், யா அல்லாஹ் உன்னுடைய வேதனையை இந்த அழிவின் மூலம் வழங்கி விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார். அதன் காரணமாக இப்ப வரக்கூடிய அழிவு கெட்டவர்களுக்கு மட்டுமே வரும் என்பது இல்லை. நல்லவர்களும் கெட்டவர்களும் இருந்தாலும் அந்த இடத்துல வரும். அப்போ அழிவு வராமல் இருப்பது என்று சொன்னால் நல்லவங்க இருந்தா வராதா? ரசூல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். எப்படி? கடலிலே பிரயாணம் செய்வார்களாம். கடலிலே பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உள்ள போன உடனேயே போகும் பொழுது போட்டோவாக சிலைகளாக அவர்களுக்கென்று கடவுள்களை கையிலே வைத்திருப்பார்கள். முஸ்லீம் அல்லாத நபர்கள் எல்லாமே கடவுள் என்று அவர்கள் கையில வைத்து பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க, பானைக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க, போட்டோ கையில வச்சிருப்பாங்க, ஃப்ரேம் போட்டு கையில வச்சிருப்பாங்க, சிலையா கையில வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டு கப்பல்ல பிரயாணம் செய்வார்கள். பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டா, சூறாவளி காற்றால் பாதிக்கப்படுவார்கள். சூறாவளி காற்றால் பாதிக்கப்படுவார்கள். பாதிக்கப்படும் பொழுது கையில இருக்கிற அந்த கடவுளிடத்தில் அவர்கள் வேண்ட மாட்டார்கள். ஏன்னா நம்ம அழிவதற்கு முன்னால் அந்த கடவுள் அழிந்து விடும். அதை புரிந்திருக்கிறார்கள். அதனால என்ன செய்வார்கள்? அந்த இடத்துல இருந்து இறைவா என்னை காப்பாற்று என்று அவர்கள் தூய்மையான அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த வசனத்தை படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். கடலில் பிரயாணம் செய்வார்கள். பிரயாணம் செய்யும் பொழுது அவர்கள் வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி கையில வைத்திருக்கிற கடவுளை கையில வைத்திருப்பார்கள். அந்த போட்டில் வைத்திருப்பார்கள், கப்பலில் வைத்திருப்பார்கள், பெட்டிக்குள்ள போட்டு பானையில போட்டு கையில வச்சு போட்டோவா மாட்டி சிலையா கையில வச்சு அவங்க பிரயாணம் பண்ணுவாங்க. அதை போயிட்டு இருக்கும் பொழுது அதை வணங்கி வழிபட்டு பிரார்த்தனை புரிந்து சாஷ்டாங்கம் செய்து அபிஷேகம் செய்து போய்கொண்டே இருப்பார்கள். திடீரென அல்லாஹ்வுடைய வேதனை புயல் காற்றாக உருவெடுத்து கப்பல் குப்புற கவிழ்ந்து விடும் என்கிற நிலை வந்த உடனே அந்த மக்கள் எல்லாம் கையில இருக்கிற எல்லா கடவுளையும் எடுத்து ஃபைனல் பண்ணி மனத்து கீழே வச்சு விட்டு இறைவா என்று அழைப்பார்கள். அவன்தான் நான். அல்லாஹ் சொல்லுவான். என்னிடத்தில் கூப்பாடு போடுவார்கள். எந்த இறைவன் உண்மையானவனோ அந்த அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அல்லாஹ் நேராக பத்திரமாக கரை சேர்த்து விடுவான். கரை சேர்ந்ததற்கு பிறகு அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? திரும்ப அவர்கள் பழைய நிலைமைக்கு மாறிவிடுவார்கள். மாறி என்ன செய்வார்கள்? பழைய காலத்தில் எதையெல்லாம் செய்தார்களோ அதனை போல பேச ஆரம்பிப்பார்கள், பிரார்த்தனை புரிய ஆரம்பிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களை பற்றி சொல்லுகிறார். 17வது அத்தியாயத்தினுடைய 67, 68, 69 ஆகிய ஆயத்துக்களில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைதா மஸ்ஸக்குமுல் லுர்ரு ஃபில் பஹ்ரி லல்ல மன் ததுஊன இல்லா ஐயா, இன்னும் கடலில் உங்களை ஏதேனும் துன்பம் தீண்டினால் அவனை என்று நீங்கள் தெய்வங்களை என எவற்றை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவை யாவும் மறைந்து விடும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். மறைந்து விடும். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். ஃபலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர்ரி அக்ரலத்து வகானல் இன்சானு கஃபூரா, ஏனினும் அல்லாஹ் உங்களை ஈடேற்றி கரை அளவில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீங்கள் புறக்கணித்து விடுகிறீர்கள். இன்னும் அல்லாஹ் சொல்லும் பொழுது வகானல் இன்சானு கஃபூரா, அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்து விடுகிறார்கள் என்று கரைக்கு வந்தா அந்த மக்களுடைய நிலைமை பற்றி அல்லாஹ் சொல்றான். கடலில் போகும்போது என்னை கூப்பிடுவாங்க, நான் காப்பாற்றிடுவேன், திருப்பி கரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திடுவேன். கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னல் இன்சான கஃபூரா, அவரை என்ன செய்வான்? புறக்கணித்து விடுவார்கள். அடுத்து சொல்றான், அஃப அமின்தும் ஐயகசிஃப பிக்கும் ஹானிமல் பர்ரி அவ் யுர்சில அலைக்கும் ஹாசிபன் சும்ம லா தஜிது லக்கும் வக்கீலா. அல்லாஹ் சொல்லும் பொழுது கரை சேர்த்த பின்னால் அவன் உங்களை பூமியில் ஒரு புறத்தில் புதைக்கும்படி செய்து விட்டால் என்றோ அல்லது உங்கள் மீது கல்மழை அனுப்ப மாட்டான் என்றோ அச்சந்திருந்து நீங்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். கரைக்கு நான் கொண்டு வந்து சேர்த்திட்டேன். கரைக்கு வந்த உடனே கடல்ல இருந்து அந்த கப்பல்ல இருந்து பாதுகாப்பாக கரைக்கு வந்தா கரையில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று பயம் தீர்ந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
எப்படியெல்லாம் பயந்திருந்து இந்த பூமிக்கடியில புதையுண்டு போக மாட்டீர்கள் என்று உங்களுக்கு பயம் இல்லையா? புதையுண்டு போன என்ன செய்வீர்கள்? அல்லது வானத்திலிருந்து கல்லை கொண்டு கல்மாரியாக மழை பொழிய செய்தால் உங்களை என்ன செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். அந்த பயம் இல்லாமலா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? திரும்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அம் அமின்தும் அய்யுஈதகும் ஃபீஹி தாரத்தன் நுஹரா ஃபயுர்சில அலைக்கும் காஸிஃபா மினர் ரீஹி ஃபயுக்ரிககும் பிமா கஃபர்தும் சும்ம லா தஜிது லகும் அலைனா பிஹி தபியா. அடுத்து திரும்பவும் கடலுக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் வந்தால், திரும்பவும் கடலுக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் வராமல் போகாது. திரும்ப கடலுக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் வந்தால் திரும்பவும் என்னிடத்தில் தான் நீங்கள் வருவீர்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு நாசூக்காக அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார். அப்போ மக்களுடைய இயற்கையான குணாதிசயம். இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு நன்றாக இருந்தது. குழந்தைகள் கொன்று குவிக்கிறார்கள், பெண்கள் கொன்று குவிக்கப்படுகிறது. அந்த மக்கள் தண்ணீருக்காக துடித்து போனார்கள். அப்படியெல்லாம் இருந்த மக்கள், அந்த மக்களுடைய இருகரம் ஏந்தி பிரார்த்தனை புரிந்தவுடைய விளைவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாலஸ்தீன மக்களுக்கு, குறிப்பாக காசா மக்களுக்கு அல்லாஹ் ஒரு விடுதலையை கொடுக்கும் முகமாக சமரச பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கு சமூகம் வந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அழிப்பதற்காக வேண்டி ஆயுதத்தை கொடுத்து இந்த மக்களை கொன்று குவிப்பதற்கு உறுதுணையாக இருந்தாயோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்மாறாக என்ன செய்து விட்டான்? நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றி அமைத்து விட்டான். அப்படி என்றால் நமக்கு நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அக்கிரமம் புரிந்தால், அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டால், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு வைத்து பார்ப்பான். 60 வருட காலம். இப்ப நமக்கு என்ன தோணும் தெரியுமா? நமக்கெல்லாம் அல்லாஹ் வேதனையை தரவில்லை என்றால் நம்மளெல்லாம் கரெக்டா இருக்கிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. நம் மீது அல்லாஹ்வுடைய வேதனை வரவில்லை என்றால் அமெரிக்காவில் அல்லாஹ்வுடைய வேதனை வந்து விட்டது, அவர்கள் அக்கிரமக்காரர்கள். நம் மீது அல்லாஹ்வுடைய வேதனை வரவில்லை, நம்மெல்லாம் பியூர் முஜாஹிதுகள், தௌஹீதுவாதிகள், நம்மெல்லாம் முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்கள் என்று பொருள் கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவகாசம் கொடுத்திருக்கிறான். அமெரிக்காக்காரன் இன்னைக்கா அக்கிரமத்தை கட்டவிழ்த்து விடுறான். ஈரானின் மீது போர் தொடுத்து சத்தாம் ஹுசேன் போன்றவர்களை தூக்கில ஏற்றி எவ்வளவு அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்ட நாடு அமெரிக்கா. அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவகாசத்தை கொடுத்து ஒரு நேரத்தை அல்லாஹ் வைத்திருப்பான். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை காண்பிப்பான். அதுதான் அப்பொழுது நினைக்கலாம், அமெரிக்கால நல்லவங்களே இல்லையா, எல்லாமே அக்கிரமக்காரர்கள், அதனால தான் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கியது என்று பொருளா? இல்லை. அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன தெரியுமா? நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை இறக்கினால் எல்லாரும் சேர்ந்தான் பாதிப்பார்கள். அப்போ நல்லவங்களுக்கு என்ன பதில்? அவங்களுக்கு எண்ணத்திற்கு ஏற்ப நிய்யத் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற போல மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலியை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். அப்படி என்றால் இந்த உலகத்தில் அக்கிரமங்கள் புரியும் பொழுது யோசித்து பார்க்க வேண்டிய என்ன தெரியுமா? என்றைக்காக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பிடியை பிடித்து விட்டான் என்றால், இந்தியாவில் இருக்கிற அக்கிரமம் புரியக்கூடிய யாராக இருந்தாலும் சரிதான், முஸ்லீமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நியதி ஒன்று இருக்கிறது. அந்த நீதிக்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்காமல், அல்லாஹ்வுடைய வரையறைக்கு உள்ளே இருக்காமல், அல்லாஹ்வுடைய வரையறையை மீறி நடக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்றைக்கு அல்லாஹ் பிடிக்க போகிறானோ அன்றைக்கு யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பிடிகளை இருந்து நம்மை பாதுகாப்பானாக. நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு உறுதுணையாக உதவி செய்வானாக. அந்த மக்களுக்கு முழு வகையான ஆறுதலை வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே அல்லாஹ்வுடைய வேதனை என்பது
எந்த ரூபத்தில் வரும் என்பது நமக்கு தெரியாது. அமெரிக்காவில் குளிர் பிரதேசம், நெருப்பு எப்படி வந்தது என்று அந்த அரசாங்கம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. இடிமின்னல் மூலமாக வந்திருக்கிறதா என்ற ஆராய்ச்சிகளை அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு மின்கசிவின் மூலம் வந்திருக்கிறதா என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். அதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த கலிபோர்னியா மாகாணத்தை ஒட்டி நதிகள் இருக்கிறது. நதிகள் இருந்தும் கூட எந்த பயனும் தராமல் தண்ணீரை கொண்டு மண்ணை கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் அந்த நெருப்பை அணைப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தும் அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் 10-11 நாட்களாக. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிவிட்டது என்றால் கண்டிப்பாக யாரும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அந்த வேதனையால் 12,000 வீடுகள் இழந்து விட்டார்கள். மிகப்பெரிய வீடுகள் இழந்து விட்டிருக்கிறது என்று மீடியாக்கள் சொல்லப்படுகிறது. 25 பேர் தான் மரணித்திருக்கிறார்களா? மீடியா அதை அப்படியே சொல்லுகிறது. எவ்வளவு மறைத்தார்கள் என்று நமக்கு தெரியாது. 25 நபர்கள் மரணித்தார்கள் என்றும் 18 நபர்களை காணவில்லை என்றும் தான் மீடியா சொல்லுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் முஸ்லீமாக இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? இறைவா, அந்த மக்களின் மீது கருணையை காட்டு, அந்த மக்களுக்கு நேர்வழியை கொடு. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து அடி வாங்கி தாயிஃபுக்கு போனாங்க. 2 மலை கொண்டிருக்கும் மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை தாயிஃப் நகர மக்கள் கல்லால் அடித்துக் கொண்டே இருக்கிறார். தாங்கிக் கொள்ள முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹ்வே கேட்கிறான், நபியே, அந்த மக்களை 2 மலைகளுக்கு மத்தியிலே வைத்து அழித்து விடவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கொடுமை செய்த அந்த மக்களுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த மக்கள் திருந்துகிறார்களோ இல்லையோ, இவருடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்திருக்க கூடும், ஹிதாயத்து கிடைக்க கூடும், நேர்வழி பெறக்கூடும். ஆகவே அந்த மக்களின் மீது உன்னுடைய வல்லமையை காட்டி விடாதே, அழித்து விடாதே என்றார்கள். அப்படி என்றால் அமெரிக்காவில் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்படுகிறது என்றால் நமக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பாக நாம் அந்த துயரத்தில் பங்கேற்பதை போல அந்த மக்களுடைய பாதிப்பில் இருந்து விடுபட வேண்டும். அந்த மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். அந்த பாதிப்பில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களுக்கும் அவர்களின் மூலம் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கும் காசா மக்களுக்கும் யா அல்லாஹ் மன உறுதியையும் திரும்ப பழைய நகரத்தை போல அந்த காசாவையும் பாலஸ்தீனத்தையும் அந்த மக்களுக்கு ஆக்கி நிம்மதியான வாழ்வை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மன நிறைவான வாழ்வை கொடுப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.